விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான். விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சைலண்டாக பேச ஆரம்பிச்சதே நான் தான். எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என் சிஸ்டர் வந்து ஏன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம். அவள் பிளாக் பண்ணிட்டா. அண்ட் இது வந்து வேற மூலியமாலாம் வரல. இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்ல இருக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னான். எப்படி சொன்னா, அவன் இப்படி மெசேஜ் பண்ணா இவன் வீட்டுக்குலாம் கூப்பிடாத, அவன் ஒரு நல்ல பையன் இல்லை, ஆனா அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம். ஆனா அடுத்த நாள் அவளே வந்து டைரக்டா என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா. ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டுதான் ஆகணும். இது எந்த வீட்டோட பொண்ணா இருந்தாலும் தட்டி தான் கேட்கணும். இவன் வந்து அங்க அவன் வந்து நான் ஓப்பனா சொல்றேன், திமிரா உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து 28th மார்ச் வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, உண்மையாக இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ள விட போகிறது இல்லை. தெரிஞ்சா ஏன் விட போகிறோம்? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சரி நம்ம வந்து ஆமாம் நம்ம இதில் எல்லாம் இன்வால்வ் தான். ஆனால் வந்து ஏன் போலீஸ்க்கு போலன்னு ஒரே ஒரு கேள்வி நீங்களா கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன். அவன் புள்ள தாச்சி பொண்டாட்டி வந்து நான் வந்து முடியாது, நான் இப்போவே லேபரில் போயிடுவேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அழிய முடியாது, அந்த காரணத்துக்கே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வெளியில் வரல. அண்ட் நான் ஒரு விமனா சொல்ல, அது அவங்களோட ஸ்டோரி, அவங்களே வெளில வருவாங்க. வெளியில் வரும்போது உண்மையாக வெளியில் வரும். ஆமா சார் சார் நான் அதை ஆன்சர் பண்றேன். பண்ண தப்பு சார், நம்மளுக்கு வந்து தெரியல சார். இது வந்து இவ்வளோ வைரலா போகும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 மினிட் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த 1 மினிட் வீடியோல இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் அவங்கள தான் நம்புறோம். அவங்க வெளியில வருவாங்க, அவங்க கதை வரும், நம்ம என்ன பண்ணோன்னு வந்து உண்மை வரும். நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். நம்ம பண்ணது ஆமா போலீஸ்க்கு போல, ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, சரி போலீஸ்க்குலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப் கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த நைட்டே அவங்க ஃபோனோட தான் என் வீட்டை விட்டு போனாங்களே. அதுக்கப்புறம் அவங்க பேசின்னு இருந்தாங்க. நான் வந்து அவங்க அகாடமி போனது உண்மைதான், நம்ம எல்லாம் பேசினது உண்மைதான். ஆனால் நான் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ஓட பார்க்கல, நான் இங்கே போய் சொல்ல போகிறதில்ல. நம்ம எல்லாம் வந்து எல்லா படித்தவங்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு லைஃப்பில். இப்போ யாருமே வந்து இந்த மிஸ்டேக் வந்து படித்து ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி இது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் இல்லை. பிளான் பண்ணி தான் அவன் சொல்கிறான் நம்ம பிளான் பண்ணோன்னு. ஏன் பிளான் பண்ணால் நம்ம ஏன் சரியாக பிளான் பண்ண போகிறதில்ல? நம்ம ஏன் இவ்வளோ சொதப்பு போகிறோம்? நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம். உண்மையா நான் சொல்றேன், இதுதான் தெரியாது. இப்போ எனக்கு புரிஞ்சு, ஒரு புருஷ பொண்டாட்டி சண்டை கூட நம்ம வரவே கூடாதுன்னு. ஆனா இது புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்ல, இது ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் சார். இது வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இப்போ அவன் வந்து மாத்துறான், பொய் சொல்றான், கிட்னாப்பிங். அதுவும் நம்ம 1 crore வாங்கிருக்கோம்னு சொல்றான் சார். நம்மளுக்கு காசே தேவையில்லை சார், நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. நம்ம அவங்கிட்ட 1 ரூபாய் கேட்கலன்னு கேட்டு மிரட்டும் போய் 100% போய். நம்மளுக்கு காசு தேவை இல்லை. நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம், எல்லாம் ஹார்ட் ஏர்ன் பண்றோம், எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். காசு வந்து எல்லாருக்கும் ஒரு நீட் இருக்கும். ஆனா இந்த மாதிரிலாம் எனக்கு நீட் இல்லை. நான் வந்து இவன் வேணா வந்து மற்றவங்களை ஏமாத்தி மற்றவங்களை வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி காசு வாங்கிட்டு சாப்பிடலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சு என்னோட ஒரு ரூபாவை நான் ஏர்ன் பண்ணி, ஓப்பனாக சொன்னால் அஷ்மி மேம் கூட வந்து நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐடியலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த 1 வீக் இதுக்கப்புறம் எனக்கு யாருமே நம்ப முடியலங்க. எனக்கு இதான் ட்ரூத். இந்த ஒரு வாரம் நாங்க தூங்கல. நம்ம நீங்க இன்னொரு கேள்வி, 1 நிமிஷம் கேள்வி கேளுங்க ப்ளீஸ். அவங்களுடைய விவாகரத்து வழக்குக்காக இந்த வீடியோ எடுத்து உதவுனீங்களா உங்களுக்கு? இல்ல 1 நிமிஷம் இல்லங்க. நம்ம அஷ்மிதா வந்து சொல்றீங்க, அந்த ஐடியலுக்காக உதவுனீங்களா? அதான் நடந்துச்சா? நான் வந்து ஃபர்ஸ்ட் அஷ்மிதா எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்லு. அஷ்மிதாக்கு நம்மள தெரியவே தெரியாது. அந்த நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்து வீட்டில் இருக்கும் போது நான் விஷ்ணுவோட ஃபோன்லேருந்தே அஷ்மிதாவை கால் பண்ணேன். கால் பண்ணி, ஏன்னா நம்பர் கூட இல்லை, கால் பண்ணி இப்படி சொன்னோம். அந்த எவிடன்ஸ் கூட நம்ம சப்மிட் நம்ம வந்து சும்மா பேச வரலைங்க. எல்லா எவிடன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோமே.
அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இருங்க, நான் அந்த நாள் தான் அஸ்மிதா கிட்ட பேசினேன். அன்னைக்குலேருந்து இது வரைக்கும் ஆமா எஸ் ஓகே இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். அவங்களே வந்து இல்ல கொடுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுவும் சொன்னோம், நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்ல, நம்ம ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு தான் போக போறோம். ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க. அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணா எனக்கு புரியுதுங்க, அவங்க ஃபுல்லா பிரெக்னெண்டா இருக்கு. உண்மையா சொல்றேன், அவங்க இந்த லாஸ்ட் 1 வீக்ல அவங்க வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டோரி வெளியில வரும். சொல்லுங்க. அது அது நம்மளுக்கு அப்ப தெரியல. இருங்க நான் ஏன் வந்து விஷ்ணுவோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்? ஏன் அஸ்மிதா தானே வைஃப். அவங்க ஒரு நிமிஷம் அவங்க டிவோர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒன்னா தானே காமிச்சுட்டு இருக்காங்க உலகத்துக்கு. நான் அஸ்மிதா வந்து அந்த நாள் தான் நான் மீட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அந்த நாள் தான் அவன் வந்து போன் கலெக்ட் பண்ண வந்தால 15ஆம் தேதி மிட் நைட் அவங்க வந்தாங்க. 2:17 தான் அவங்க என் வீட்டை விட்டு போனாங்க. நம்ம உண்மையா வந்து அவ்வளோ குடும்ப ஆளா இருந்தாலும் அவ்வளோ மோசமான ஆளா இருந்தானா ஏன் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து வீட்டில் வந்து 2 hours அவ்வளோ சேஃபா உட்கார போறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கரெக்டான கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து டிவோர்ஸ் ஆனது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா டிவோர்ஸ் ஆனது நம்ம தெரியல. விஷ்ணுவே வந்து போன்ல இருந்து அஸ்மிதாவை கால் பண்ணா. சொல்றேன் இல்ல நீ ஆமா சீங்க அவதான் சொன்னா என்னோட டிவோர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவ சொல்றா. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரியாதுங்க. இத கோர்ட்ல ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணனும். இப்போ இந்த நீங்க இந்த வீடியோவை நீங்க போலீஸ்ல கொடுக்கறதால அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. காரணம் இன்னும் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் ஸ்ட்ராங்கா தான் ஆகும் இல்லையா? ஆமாங்க, கரெக்ட். எஸ். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ரெண்டுமே பண்ணாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் நம்பர் 1 நான் வந்து கரெக்ட் பண்றவங்கள ஃபர்ஸ்ட் வீடியோ எஸ் நம்ம வந்து அவங்களோட சஜஷன்லையும் நான் என்னோட சஜஷன்லையும் அது வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. ஆனால் 2வது வீடியோ வந்து நம்ம அங்கே இல்லவே இல்லை, நம்ம அது போடவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து டிலீட் பண்ணுங்கன்னு கேட்டதே நான் தான் அவங்கள. ஆனால் உடனே டிலீட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க முழுசாக வந்து நம்மளுக்காகவும் இருந்திருக்காங்க, நம்மளும் அவங்களுக்காக இருந்திருக்கோம். ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும் தான். இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி அஸ்மிதா யாரு இவன் யார் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அவங்களோட ரிலேஷன். நான் இன்ஃபேக்ட் விஷ்ணுவை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீங்க ஏன் உங்க வைஃப் இங்க கூட்டு வர மாட்டீங்க? நானும் ஒரு லேடிஸா இங்க இருக்கேன்ல, அவங்க ஏன் நீங்க கூட்டு வர மாட்டீங்க? அவங்க என்ன சொல்றேன் தெரியுமா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற, அவங்க எங்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க.